Hello guys, I'm from Top Skill Academy. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்திருப்போம். அதுல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஐயோட வேல்யூ எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்ப அந்த இடத்துல நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். இப்ப எனக்கு ஐயோட வேல்யூ 5 வரைக்கும் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு பிரேக் பண்ணிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் நான் ஃபார் லூப்ல பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தாலும் ஒன்ஸ் ஐயோட வேல்யூ எனக்கு ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணு சொல்லிட்டோம் அப்படின்னா எனக்கு 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகாது அப்படின்னா பிரிண்ட் ஆகாது. அதை கண்டினியூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5 மட்டும் எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு மீதி 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். சோ இதுதான் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ். இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல இருக்க ஃபார் லூப்போட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார்ல என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் வேல்யூஸை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். சோ இது ஃபார் லூப்போட ஸ்ட்ரக்சர். சோ இந்த ஸ்ட்ரக்சர் படி என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஆனா இதுக்கு உள்ளார நம்ம இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கோம். என்னது அப்படின்னா இஃப் ஒருவேளை ஐயோட வேல்யூ எனக்கு ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா பிரேக் பண்ணிடு. சோ பிரேக் பண்ணிடுன்னு சொன்னதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஈவன் 10 வரைக்கும் அவங்க பார்லிட்ட கொடுத்திருந்தாலும் எனக்கு 5 வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். ஸோ 5மே எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா எப்போட ஸ்டேட்மெண்ட் எனக்கு இங்கேயே இருக்கு. ஸோ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா சேவ் பண்ணல அப்படின்றதுனால எரர் ஷோ ஆச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1ல இருந்து 4 வரைக்கும் எனக்கு அவுட்புட் கெட் ஆகியிருக்கும். 5 வந்த உடனே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா எனக்கு பிரேக் பண்ணிருப்போம். ஒருவேளை இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா எனக்கு 1ல இருந்து 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகியிருக்கும். 5க்கு அப்புறம் என்ன ஆகியிருக்காது அப்படின்னா பிரிண்ட் ஆயிருக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் லாஸ்டா போட்டோம் அப்படின்னா எனக்கு 5 வரைக்குமே பிரிண்ட் ஆகும். கண்டிஷனை லாஸ்டா போட்டோம்னா 5 வரைக்குமே பிரிண்ட் ஆகும். ஸோ கண்டிஷன் கீழே இல்லாம மேல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 4ஓட என்ன ஆயிடும்னா ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுலயே நம்ம கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 1ல இருந்து 10 வரைக்குமே பிரிண்ட் ஆயிருக்கும். ஆனா இங்க 5 மட்டும் ஸ்கிப் பண்ணிருக்கோம். ஏன்னா கண்டினியூ என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஸ்கிப் பண்ணிடும். பிரேக் என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த 5ஓட எனக்கு கண்டிஷனை பிரேக் பண்ணிடும். ஸோ இதுதான் கண்டினியூக்கும் பிரேக்குக்கும் இருக்க டிஃபரன்ஸ். லூப்பிங்ல ஒருவேளை எனக்கு பர்டிகுலரா ஒரு பிளாக்கை மட்டும் எனக்கு ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். அதே இல்ல பிரேக் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இதை ஃபார் லூப்ல மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் கிடையாது. நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒயில் லூப்புக்குள்ளாரையும் இஃப் கண்டிஷன் வச்சு உங்களால பிரேக் கண்டினியூவை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்விட்ச் கேஸ்ல நீங்க ஆல்ரெடி பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க. அங்கேயுமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கேஸ் 1க்குள்ளார போயிட்டு எனக்கு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா தான் என்ன ஆகும்னா கேஸ்க்குள்ளார போகும். ஸோ அதோட அவுட்புட்டை கெட் பண்ண உடனே என்ன ஆயிடும்னா பிரேக் பண்ணிட்டு வெளியில வந்துடும். ஸோ இதுதான் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ். For further procedures, contact us.